ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம நியூ சீரிஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கோம். அதோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுல வந்து நம்ம லெட்டர் பேஸ் டேபிள் வந்து பார்க்குறோம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ரோ 1 அண்ட் ரோ 5 ஆர் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ 1ஐயும் இந்த ரோ 5ஐயும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறோம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம எழுத வேணாம், கடைசியா சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன சொல்றாங்களோ. அண்ட் காலம் 2 எக்ஸ்சேஞ்ச் பை காலம் 5. ரிவர்ஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் காலம் 2 இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை காலம் 5. காலம் 2 காலம் 5 எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, then which letter will be last below the last letter of row 3. row 3 லாஸ்ட் லெட்டர். சரிங்களா? row 3 ஓட லாஸ்ட் லெட்டர் எது? இந்த B தான் row 3 ஓட லாஸ்ட் லெட்டர். சரிங்களா? இதோட below லாஸ்ட் லெட்டர். below லாஸ்ட் லெட்டர்ன்றது இந்த D. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரோல எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரி, ரோ வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ 5 ரிவர்ஸ் பண்ண இந்த இடத்துல என்ன வரும்? E வரும். ஏன்னா இங்க இருக்க டி எங்க போயிடும்? ஸ்டார்டிங் போயிடும். அந்த மாதிரி ரோ ஃபுல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங் போயிடும். அதில் நம்ம கடைசி லெட்டர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பின்றது, அதாவது காலம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலம் 2 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சி, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல இ, இந்த ரோ 5 ஃபுல்லாவே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காலம் 2 அண்ட் காலம் 5 எக்ஸ்சேஞ்ச். இப்போ காலம் 2 காலம் 5 எக்ஸ்சேஞ்ச். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? இது எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? அப்ப இந்த இடத்துல இயும் இந்த இடத்துல சி வருமா? நம்மளுக்கான ஆன்சர் அப்ப என்னது? இந்த இடத்துல சி. சரிங்களா? நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம கடைசி ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சி நம்மளுக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன் மூவிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இன் த தேர்ட் ரோ அப் டு காலம் 2. அதாவது தேர்ட் ரோல, இதான் தேர்ட் ரோன்றது இது. இதுல ரைட்ன்றது பி, பில இருந்து லெஃப்ட் வரேன் அப் டு காலம் 2. காலம் 2னா இது வரையும் வந்துட்டேன். சரிங்களா? அதாவது இந்த பில இருந்து இந்த ஏக்கு வந்துட்டேன். அண்ட் தென் டவுன்வர்ட்ஸ் டு ரோ 5. மறுபடியும் இந்த ஏல இருந்து ரோ 5க்கு டவுன்ல வந்துட்டேன். விச் லெட்டர் அப்பேர் ஒன்லி ஒன்ஸ்? எந்த லெட்டர் அப்பேர் ஆயிருக்கு பாருங்க. ஏவே 2 டைம்ஸ் வந்திருக்கா இந்த இடத்துல. இ பாருங்க 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஒரே டைம் வந்திருக்கு அந்த பி மட்டும் தான். நமக்கான ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. which letter will be second to left of the third letter which is just below the fourth letter of row 4. ரோ 4 நம்ம கண்டுபிடிக்கணும். ரோ 4 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் fourth லெட்டர் எது ரோ 4ல? இது 1 2 3 4. இந்த ஈன்றது fourth லெட்டர். சரிங்களா? ஜஸ்ட் பிலோன்றது சி வருது. இதுல இருந்து which is the second to left of the letter. இந்த லெட்டரோட செகண்ட் லெஃப்ட் யார் இருக்கா? இ இருக்காங்களா? நம்மளுக்கான ஆன்சர் இ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் ரோ 1 அண்ட் ரோ 5 ஆர் இன்டர்சேஞ்ச். ரோ 1 ரோ 5 இன்டர்சேஞ்ச் பண்ணோம். தென் which letter will be immediately right of the last letter of column 3. இப்போ காலம் 3 ஓட லாஸ்ட் லெட்டர் கேக்குறாங்க. காலம் 3 ஓட லாஸ்ட் லெட்டர் பி. இதோட இம்மீடியட் ரைட்ன்றது இது. சரிங்களா? ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரோ 1 அண்ட் ரோ 5 எக்ஸ்சேஞ்ச். அப்போனா என்ன, ரோ 1ல இருக்க இந்த இ வந்து இந்த இடத்துக்கு வரும், இங்க இருக்க சி வந்து இந்த இடத்துக்கு போகும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? இ நம்மளுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் diagonal ஆஃப் காலம் 1 ஆஃப்டர் ரிவர்சிங் த லெட்டர் ஆஃப் ரோ 2 அண்ட் ரோ 5 ஆர் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சிங் them. அதாவது after reversing the letters of row 2 row 5 and mutual exchanging. அதாவது ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா?
இப்ப என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் டயகனல் ஆஃப் காலம் 1? காலம் 1ஓட காலம் 1 இங்க இருக்கு. இந்த லாஸ்ட் டயகனல் இந்த டி. கரெக்ட்டுங்களா? இதோட லாஸ்ட் டயகனல் இந்த டி தான் லாஸ்ட் டயகனல். இப்போ நம்ம ரோ 2யும் ரோ 5யும் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் அவங்க ரிவர்ஸ்ன்னு தானே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும். அப்ப இங்க இந்த இடத்துல சி வருமா? இந்த இடத்துல சி. சாரி ஒரு நிமிஷம். ஓகே. இந்த இடத்துல சியும் இந்த இடத்துல ஈயும் வரும் நம்மளுக்கு. சரிங்களா? ஏன்னா ரிவர்ஸ் பண்ணும்போது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல இ, இந்த இடத்துல டி. ஆனா இப்ப வந்து காலம் கடைசி லெட்டர் வேணும்ன்றனால கடைசி மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன பண்ணணும்? இந்த சி வந்து இந்த இடத்துக்கு வருமா? இங்க இருக்க இ வந்து மேல போகும். அதாவது சி இடத்துல பிளேஸ்ல போகும். அப்ப இந்த இடத்துல சி வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் சி. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ரோ 1 வித் ரோ 5. எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே. கோ டு த செகண்ட் லெட்டர் ஆஃப் ரோ 4 ஃப்ரம் த ரைட். ஃப்ரம் த ரைட் ரோ 4 ஓட ஃப்ரம் த ரைட்ல இருந்து செகண்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர்ன்றது இ. சரிங்களா? which is exactly below it. இது கீழ எக்ஸாக்ட்டா யார் இருக்கா? நம்மளுக்கு சி இருக்கா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ரோ. அப்ப இங்க இருக்க ரோ என்ன வரும்? ரோ 1 ரோ 5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்க இ கீழ வந்துரும் சி கிட்ட. இங்க இருக்க சி மேல ரோ 1 கிட்ட போயிடுமா? அப்ப நமக்கான ஆன்சர் இ. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. the letter which is between 2 b's of column 5. column 5ல 2 b's betweenல யார் இருக்கா? இந்த இ இருக்கா? appear 3 times in column. எந்த காலத்துல 3 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. காலம் நம்பர் 4ல வந்திருக்கா? காலம் நம்பர் 4ல 3 டைம்ஸ் இ வந்திருக்கா? ஓகே. வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் தட் காலம்? அந்த காலத்தோட லாஸ்ட் லெட்டர் யாரு? சியா? நம்மளுக்கான ஆன்சர் சி. இந்த क्वेश्चन பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ரோ 1 வித் ரோ 5 and exchange column 2 with column 3. Which is the letter present in the middle of entire table? entire table லெட்டர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ ரோ 1யும் ரோ 5யும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே நம்மளுக்கான பொசிஷன்ல எதுவும் மாற போறது இல்ல. ஏன்னா ரோக்கும் காலத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காலம் 2. காலம் 2யும் காலம் 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? இங்க இருக்க ஏ இங்க வந்துருமா? இங்க இருக்க இ இங்க போயிடுமா மேல? அப்ப நமக்கான ஆன்சர் என்ன? ஏ. நமக்கான ஆன்சர் ஏ. இந்த क्वेश्चन பாருங்க. Find the row which does not contain any letter with highest frequency in column 1. column 1ல highest frequency எது இல்லன்னு பாருங்க. Find the row which does not contain any letter with highest frequency in column 1. column 1ல highest frequencyன்றது D. சரிங்களா? column 1 highest frequency D. which row does not contain? எந்த ரோல D வந்து இல்ல பாருங்க. இந்த ரோல D இல்ல. ரோ நம்பர் 3ல D வந்து இல்ல. சரிங்களா? what will be the last letter of this row? இந்த ரோவோட லாஸ்ட் லெட்டர் யாரு? B. in which column does this letter appear most frequently? Bன்றது மூணாம் நம்பர். காலம் 3ல B அதிகமா அப்பியர் ஆயிருக்கா? அப்ப நம்மளுக்கான ஆன்சர் C. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. which letter appear the most number of times in the entire table? entire table அதிகமா அப்பியர் ஆயிருக்கு யாரு பாருங்க. A 4 இருக்கு இதோட. நெக்ஸ்ட் A இல்ல. B பாத்தீங்கன்னா இதுலயே 4 5 6 இருக்கு. B 6 இருக்கு. E பாத்தீங்கன்னா இதுல 3 4 5 6. 1 2 3 4 5 6 இருக்கு. 7 சாரி இங்க ஒரு 7 இருக்கு பாருங்க. 1 2 இந்த இடத்துல 2 இருக்கா? இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 1 இங்கனக்குள்ள 1 இங்கனக்குள்ள 1. ஸோ மொத்தம் 7 B வந்து இருக்கு.
சாரி 7 இ வந்திருக்கு. அதனால நமக்கான ஆன்சர் இ. இதோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன் முடிக்கிறேன். அடுத்து 2 செட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இல்லையா? அதனால நெக்ஸ்ட் செட்டுக்கு போவோம். ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். Which letter has the least frequency in the diagonal of row 1? row 1 ஓட diagonalல least frequency எந்த லெட்டர் இருக்கு பாருங்க. Which letter has least frequency of in the diagonal of row 1 and the letter is ending பாத்தீங்களா? இதோட முடிச்சிட்டோம். ஆனா லீஸ்ட் ஃப்ரீக்வன்சில என்ன இருக்குன்னா ஏவும் ஈயும் இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணு தான் இருக்கு. அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. என்னன்னு அடுத்து நெக்ஸ்ட் ரீட் பண்ணா and the letter is ending the லெட்டர் இன் ஆல்பபெட். ஆல்பபெட்ல எண்டிங் லெட்டர். அதாவது ஏன்றது ஸ்டார்டிங் லெட்டர் ஆல்பபெட்ல. அதுக்கு அடுத்து விட்டீங்கன்னா நமக்கு வர லெட்டர்ல இ தான் வருது. ஸோ இதுல எது ஸ்டார்ட் கடைசி லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏஇல இ தான் லாஸ்ட் லெட்டர். ஸோ நமக்கு ஆன்சர் இ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. த லெட்டர் விச் இஸ் பிட்வீன் 2 D's ஆஃப் ரோ 5. ரோ 5க்கு 2 D's பிட்வீன் யார் இருக்கா? இந்த இ இருக்கு. as appear more than once in a column. எந்த காலத்துல ஆமா மோர் தென் ஒன்ஸ் இருக்கு. அதே காலத்துல மோர் தென் ஒன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா வேற எங்கேயாவது 2 டி இருந்து நடுவுல சென்டர்ல இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால ரோ 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் ஒன்ஸ் இன் ஏ காலம். மோர் தென் ஒன்ஸ் இருக்கு. நேம் த காலம் கேட்டிருக்காங்க. அது எந்த காலம் கேட்டிருக்காங்க. பாருங்க ஈன்றது ஒன்னுக்கும் மேற்பட்டு இந்த காலத்துல தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து காலம் நம்பர் 3 நம்மளுக்கான சி நமக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். டேக் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் ரோ 1. ரோ 1ஓட லாஸ்ட் லெட்டர் அண்ட் தென் டேக் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் காலம். அந்த காலத்தோட லாஸ்ட் லெட்டர் பி and select the letter exactly between the last letter of row 1 and last letter of column 5. இந்த ரெண்டு லெட்டருக்கும் exactly between யார் இருக்கா? ஏ இருக்கா? ஸோ இந்த ஏ டேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் go to the diagonally to the last letter. diagonally last letter மென்ஷன் பண்ணல. மேபி நம்ம லெஃப்ட் டாப் போகணுமா இல்லை லெஃப்ட் டவுன் போகணுமா தெரியல. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா go to the letter D next to it. அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் அந்த லெட்டர் லாஸ்ட் டயகனல் வரும் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ல வந்தோம்னா பக்கத்துல டி இருக்கான்னு கேட்டா இல்ல, சி தான் இருக்கு. ஸோ டவுன்வர்ட்ஸ்ல வந்தோம்னா டயகனலா அந்த லெட்டருக்கு பக்கத்துல இ வந்துட்டோம். அதோட பக்கத்துல லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா டி இருக்கு. சரிங்களா? டி இருக்கு. நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்ம டவுன் வர சொல்லியிருக்காங்க. கோ டு த தேர்ட் லெட்டர் ஆன் த ரைட். இதுல இருந்து சரிங்களா? இந்த டில இருந்து தேர்ட் லெட்டர் ரைட்னா பி வருமா? இந்த பி வந்திருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவ் கோ டு த லெட்டர் இமிடியேட்லி அபோவ். சரிங்களா? இமிடியேட்லி அபோவ்னா மறுபடியும் நம்ம இந்த டிக்கு வந்திருப்போம். மேல இமிடியேட்லி அபோவ் வந்தா இந்த டிக்கு நம்ம வந்திருப்போம். நெக்ஸ்ட் அதுல இருந்து கோ டு த லாஸ்ட் லெட்டர் ஆன் த லெஃப்ட். இதோட லாஸ்ட் லெட்டர் லெஃப்ட் வந்திருந்தா நமக்கு என்ன இருக்கு? இ இருக்கா? லாஸ்ட் லெட்டர் லெஃப்ட். விச் இஸ் த லாஸ்ட் லெட்டர்? யார் இருக்கானா லாஸ்ட் லெட்டர்ல இ இருக்கா? ஆன்சர் பாக்குறீங்களா ஒன்ஸ்? இல்ல ஆன்சர் இ இருக்கா நம்மளுக்கு? ஸோ தெளிவா இந்த கொஸ்டினை பாருங்க. ஸ்கிப் பண்ணதையும் நான் தெளிவா தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ரோ 1 அண்ட் ரோ 3. ரோவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ரோ 1 ரோ 3. டேக் த லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ரோ 2. ஃப்ரம் த ரைட் ஆஃப் ரோ 2ல லெட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ரோ 2ல தேர்ட் லெட்டர் இதுதான் பி. சரிங்களா? விச் இஸ் லெட்டர் எக்ஸாக்ட்லி பிலோ இட். இதுக்கு எக்ஸாக்ட்லி பிலோ யார் இருக்கா? இ இருக்கா? நம்ம ரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு மேலேயும் பி இ இருக்கனால அதே இ தான் வரப்போகுது. ஸோ இங்க இருக்க இ வந்து கீழே வரும், இங்க இருக்க இ வந்து மேல போகும். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் இ.
இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் காலம் 1 அண்ட் காலம் 5 சரி எக்ஸ்சேஞ்ச் பண்றோங்க. மூவ் அப் டு தேர்ட் லெட்டர் பிலோ காலம் 2. காலம் 2ல தேர்ட் லெட்டர் பி. சரிங்களா? மூவ் டு த ரைட் தேர்ட் லெட்டர். ரைட் தேர்ட் லெட்டர்னும் போது நம்மளுக்கு காலம் 5ல ஏ வந்துரும். அண்ட் மூவ் டு த லாஸ்ட் லெட்டர் பிலோ இட். லாஸ்ட் லெட்டர்னும் இந்த பிக்கு வந்துரும். வாட் வில் பி த லாஸ்ட் லெட்டர்? லாஸ்ட் லெட்டர் என்ன கேட்குறாங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல காலமை. அப்போ இங்க இருக்க காலம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி வருமா? இங்க இருக்க பி என்ன ஆகும்? இங்க வந்துரும். இந்த இடத்துல பி ஆகும், இந்த இடத்துல ஏவா வருமா? அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் என்ன? ஏவா? நம்மளுக்கான ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மிடில் லெட்டர் பிட்வீன் மிடில் லெட்டர் ஆஃப் காலம் 3 அண்ட் காலம் 5? அதாவது காலம் 3யோட மிடில் லெட்டருக்கு காலம் 5 மிடில் லெட்டருக்கும் பிட்வீன் யார் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். பிட்வீன் யார் இருக்கா? டி இருக்கா? நமக்கு ஆன்சர் டி. இந்த கொஸ்டின் பாருங்க. how many places of letter would remain unchanged after mutually exchanging row 2 and row 5? row 2வையும் row 4ஐயும் சாரி row 5னா row 4ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எத்தனை லெட்டர் அப்படியே இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அப்போனா அந்த லெட்டர்ல என்னென்ன லெட்டர் சேமா இருக்கும் பாருங்க. பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆயிடுமா? ஏ ஏ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அதே ஏ தான் வரப்போகுது. பி ஏ சேஞ்ச் ஆயிடும். அதே பி பி தான் வரப்போகுது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சியும் டியும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு 2 லெட்டர் இருக்கு. ஸோ 2 நம்ம பின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. விச் லெட்டர் ஹஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த டேபிள்? டேபிள்ல எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பி பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஆமா, பி வந்து 7 இருக்கு. மேக்ஸிமம் இதுக்கு தான் சான்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு தெரியுது, ஏ தெரியுது. 1, 2, 3, 4, 5, 6. ஏ பார்த்தீங்கன்னா அடுத்து 6 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதோட மீதி ரிமைனிங் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். அதனால நமக்கான ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. விச் காலம் ஹஸ் நோ லெட்டர் இன் பேர்? எந்த காலத்துல பேர் இல்லைன்னு கேட்கறாங்க. இதுல பேர் இருக்கு, இதுலயும் பேர் இருக்கு, இதுலயும் பேர் இருக்கு, இதுலயும் பேர் இருக்கு. காலம் 3ல மட்டும் தான் நம்மளுக்கு என்னாச்சு பேர் இல்ல. கேட்கலாம் நீங்க, ப்ரோ இ இருக்கே ப்ரோ 2ன்னு. ஆனா இ 3 இருக்கு பாருங்க. இது வந்து பேர் இல்ல, அன்பேர்ல வந்துரும். பேர்னா 2 தான் இருக்கணும். சரிங்களா? எந்த லெட்டர்மா இருக்கலாம், 2 இருக்கணும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் சி. காலம் என்ன காலம் கேட்டிருக்கனால நம்ம வந்து சி மார்க் பண்றோம். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the letter in the table which is in the beginning letter in row and column as well as ending letter in row and column? அதாவது ஒரு ரோவும் காலத்தோட பிகினிங், இதான் ரோவோட பிகினிங், இதான் காலத்தோட பிகினிங். சரிங்களா? இந்த எழுத்தும் ரோவோட எண்டும் காலத்தோட எண்டும் இந்த எழுத்து. அப்படி எந்த எழுத்து இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டுமே சேமா இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா பி. அந்த மாதிரி இருக்கா? ரோ காலம் ஓட ஸ்டார்டிங்கும் ரோ காலமோட எண்டிங்கும் பி. நம்மளுக்கான ஆன்சரும் பி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறமும் நம்ம சேனல்ல பாருங்க. தொடர்ந்து நான் வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.